கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தை ஆண்டவர் சுரண்டையிலே உருவாக்கி இதுவரை ஆசீர்வாதமாக வழிநடத்தி வந்தார். இந்த நாட்களிலும் யூடியூப் ஊழியத்தின் மூலமாகவும் இந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபத்தோடு காத்திருப்போம். இந்த நாளிலே நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 11ஆம் வசனத்தின் மத்திய பகுதி. ஏசாயா 45வது அதிகாரம் 11வது வசனத்தின் மத்திய பகுதி, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்பதாகும். வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். நாம் அநேக காரியங்களை கடந்த நாட்களிலே பல்வேறு காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். அதை சில வேளைகளில் ஜெபத்தோடு செய்திருப்போம், சில வேளையில் சுயமாக செய்திருக்கலாம். ஆனால் அப்படி எந்த ஒரு சூழ்நிலையும் வரும் நாட்களில் நமக்கு வராதபடிக்கு வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு ஆறுதலான, எச்சரிப்பான, ஆலோசனையான ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் கடந்த காலத்தை அறிந்தவர், நிகழ்காலத்தை அறிந்தவர், வருங்காரிய காலத்தையும் அறிந்தவர். அவரிடத்திலே நாம் வருங்காரியங்கள் என்னென்ன காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமோ அதை என்னிடத்தில் கேளுங்கள் என்று இதில் வாசிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் கேட்க சில நேரங்களிலே தவறினால கஷ்டப்பட்டிருப்போம். இனி எல்லா காரியங்களையும் வருங்காரியங்களை ஆண்டவற்றை கேட்டு ஆண்டவர் தரக்கூடிய ஆலோசனைகளை பெற்று செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தோடு இந்த வசனத்தை அனுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த யூடியூப் ஊழியத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். இதில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு வார்த்தைகளை தந்து எங்களுடைய வருங்காலங்களை செழிப்பாக்க வேண்டும் என்று இந்த வசனங்களை கேட்கிற யாவரும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். வருங்காரியங்களை குறித்து நாமே பிளான் பண்ணாதபடி ஆண்டோடைய ஆலோசனைக்கு விட்டு கொடுத்து வாழ்வோமானால் வருங்காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவதாக வருங்காரியங்கள் என்ன காரியங்களை ஆண்டவரை கேட்கலான்னு சொன்னால், இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சுவிசேஷ வார்த்தையை உலகமெங்கும் ஊழியர்கள் எடுத்து பிரசங்கித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அறுப்பு மிகுதியாக இருந்து ஆட்களோ கொஞ்சமாக இருக்கிறபடியினால் இன்னும் திரளான ஊழியர்களை ஆண்டவர் எழுப்பணும். இருக்கிற ஊழியர்களும் புதிதாக வரக்கூடிய ஊழியர்கள் யாவரும் அவர்களுடைய அழைப்பின்படி இந்த ஊழியத்தை செய்யும்போது சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பரவும். ஆளுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகி விடுகிறோம். ஆக முதலாவது வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று நாம் தியானிக்கிற வார்த்தை என்னவென்றால், நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறபடியினால் ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களை வருங்காலங்களிலே நாங்கள் செய்யக்கூடிய ஊழியங்களை வல்லமையாக நடத்தி தாரும் ஆண்டவரே என்று கேட்க போகிறோம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை எடுத்து வாசித்து பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலர்களுக்கு ஊழியத்தின் நிமித்தம் அநேக இடைஞ்சல்கள் வந்தபோது அப்போஸ்தலர்கள் சோர்ந்து போகலை, அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வருங்காலம் ஊழியங்கள் சிறப்பாக நாம் செய்ய வேண்டுமானால் அப்போஸ்தலர்களைப் போல நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் ஜெபியம் எப்படி இருந்தது என்று அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்கும்போது, இப்பொழுதும் கர்த்தாவே
அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உடைய ஊழியக்காரர் உடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்றார்கள் என்று ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று என்ற வசனத்தின்படி வருங்காரியங்களிலே நான் செய்ய வேண்டிய ஊழியங்களை எனக்கு ஆசீர்வதித்தாரும். ஊழியங்களுக்கு இருக்கிற நெருக்கடிகள் மத்தியில் நான் சோர்ந்து போகாதபடி மன தைரியமாய் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. அவர்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு நல்ல பதில் வந்தது. அவர்கள் ஜெபித்தார்கள். விதமாக அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 29, 30, 31 வசனங்களிலே நான் வாசிக்கிறோம். இது கர்த்தருடைய ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நம்ம அனைவருக்கும், இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சி உள்ளவர்களுக்கும் இந்த வார்த்தை பொதுவான வார்த்தையாகும். வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். வருங்காரியங்கள் என்ன? ஆண்டவரே, நான் செய்த ஊழியம், முந்தின காலத்தில் செய்த ஊழியத்தை விட இன்னும் வரும் நாட்களில் நான் செய்யும் ஊழியம் உம்முடைய நாம மகிமைக்கென்று அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும்போது அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் ஜெபித்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் உள்ள நிகழ்வுகள் எல்லாமே ஆண்டவர் பயன்படுத்தின தேவ மனிதர்களை வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாமும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊழியங்களிலே சில வேளைகளில் சில தொய்வுகள் வரும்போது நாம் சோர்ந்து போகாதபடி நாம் உற்சாகத்தோடு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேறு என்ன முறையில் ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி பலவிதமான திட்டங்களை போடுவதை காட்டிலும் ஆண்டவரிடத்திலே சென்று முழங்கால் படியிட்டு ஜெபித்து உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்யும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அவ்விதமாக நாம் ஜெபிக்கும்போது அங்கே தேவவசனம் விருத்தி அடைஞ்சியும் தேவவசனம் வளர்ந்து பெருகும். ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் உலக அளவில் எந்த பகுதியில் இருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நாம் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்விதமாக ஊழியம் செய்வோம். நம்முடைய கைகளினாலே அற்புதங்கள் நடக்கும்படி நமக்கும் ஆண்டவர் செய்து நம் மூலமாக அநேகருக்கும் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னீர். நான் செய்கிற ஊழியங்கள் வருங்காலங்களில் நாளையிலிருந்து இன்றையிலிருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை எல்லாம் நீக்கி போடும். அப்போது சில நாட்களுக்குள்ளாக எங்களை கொண்டு செல்லும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.